கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியிலே இதற்காக ஜெபித்த பொழுது தேவன் நம்முடைய தியானத்துக்காக தந்த வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி 5ஆம் வசனம், ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய ஊழியத்துக்கென்று தெரிந்தெடுத்து நம்மை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையில் அநேக மேடுகள் பள்ளங்கள் வரும். அது சகஜம், அதை நாம் தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் அந்த நிலைமைகளை எப்படி கையாண்டார்கள், அப்படிப்பட்டு சோர்ந்து போன தீர்க்கதரிசிகளை தேவன் எப்படி கையாண்டார் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசித்த இந்த வசனம், இந்த வேத பகுதி நாம் யாவருக்கும் நன்கு தெரிந்ததே. எலியா தீர்க்கதரிசி கர்த்தரே தேவன் என்று சொல்லி 400 பாகால் தீர்க்கதரிசிகளோட போட்டியிட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நிரூபித்து விட்டு வீடு திரும்பி வெற்றியோடு திரும்பும் பொழுது இந்த ஆகாப் ராஜா நடந்த எல்லாவற்றையும் ஏசபேலுக்கு அறிவித்தார். அப்பொழுது ஏசபேல் ஒரு ஆளை அனுப்பி எலியாவினிடத்தில், நீ எப்படி 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாயோ அப்படியே நாளைக்கு இதே நேரத்தில் உன்னுடைய பிராணனுக்கும் செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினார். அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய தேவனுடைய வல்லமையினாலே அக்னியை அனுப்பி தேவனே கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த இந்த பெரிய தீர்க்கதரிசி ஆகிய எலியா சோர்ந்து போனார். ஒரு பலூன் மாதிரி, காற்று போன பலூன் மாதிரி சோர்ந்து போனார். வனாந்திரத்துக்கு போனார் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி. அங்கே போய், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சூறை செடி கீழே படுக்கிறதை பார்க்கிறோம். தேவன் இதை பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகிற வேளையும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்பது ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களாகிய நாமும் மறந்து போகக்கூடாது. அவருடைய தூதனை அனுப்பி 2 பாத்திரம் தண்ணி 2 தடவையாக கொடுத்தார். அவ்வளவுதான். 40 நாள் பிரயாணம் பண்ணுகிறதற்கு எலியாவுக்கு அது போதுமானதாக இருந்தது. அங்கே 40 நாள் பிரயாணம் பண்ணி வந்தபோது தேவனே அங்கே வருகிறார். தேவனே வந்து, எலியாவை, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படி என்று கேட்டுவிட்டு எலியா சொல்லுறார், இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து உடன்படிக்கையை தள்ளி உம்முடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம்தான் தப்பி இருக்கிறேன். என்னுடைய பிராணனுக்காகவும் அவர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்பொழுது தேவன் சொன்னார், நீ எழுந்து ஆசகேலை சீரியாவின் மேலும் யெகூவை இஸ்ரவேலின் மேலும் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ண, எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாததும் பாகாலை முத்தமிடாத வாய்களுடைய 7000 தீர்க்கதரிசிகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே எலியா தீர்க்கதரிசி அப்புறமாக அந்த ஊழியங்களை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுகிறதும் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுற ஊழியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். பல வேளைகளிலே நாமும் கூட சோர்ந்து போய் செடிகளாகிய சில அடைக்கலங்களை தேடி, சில வேளை அது நபர்களாக இருக்கலாம், அல்லது சில வேளை நம்முடைய ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், அவைகளை நாம் தேடி அடைக்கலமாக
நாம் அடைக்கலம் தேடிக்கொள்ளுகிறோம். ஆனால் உண்மை எதுவென்றால் நம்முடைய தேவன் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். எந்த சூழ்நிலையிலும் அவர்தான் நம்மை தேற்ற வேண்டும், அவர்தான் நம்மை ஆற்ற வேண்டும், அவர்தான் நம்மை பலப்படுத்த முடியும். வேறு ஒருவராலும் முடியாது, வேறு ஒன்றாலும் முடியாது. தேவனுக்கு நம்ம எப்படி கையாள வேண்டும் என்பது நன்கு தெரியும். அவரால் எல்லாமே முடியும். அப்படியே ஊழியத்தின் பாதையிலும் தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இதை நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்து போகக்கூடாது. சோர்ந்து போனாலும் தேவனிடம்தான் போக வேண்டும். நிச்சயமாகவே அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். 7000 தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தது எலியாவுக்கு தெரியாது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய செயல்கள் என்ன என்பது நமக்கு தெரியாது. நம்மை குறித்து தேவனுடைய திட்டத்தை நாம் முழுவதுமாக நிறைவேற்றுவது தான் தேவன் நம்மில் எதிர்பார்ப்பது. அதற்கேற்ற கிருபைகளையும் பலனையும் சூழ்நிலைகளையும் தேவன் நமக்கு தந்தருளுவார், நம்மை நிலைநிறுத்துவார். இன்னொரு தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசியின் சோர்ந்து போன, கீழ்ப்படியாமற் போன ஒரு தருணம், சோர்ந்து போன ஒரு தருணம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றார். மீனின் வயிற்றிலே உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும், காப்பாற்றும், நான் பூமியின் தாழ்பாள்கள் என்னை அடைத்து கொண்டிருக்கிறது அப்படி என்று ஜெபித்து விட்டு, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்றெல்லாம் சொல்லி தேவனுக்கு நன்றியும் சொன்னார். போது சொல்லுகிறார், போதும், என்னுடைய பிராணனை எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும், நான் சாகிறது நலமாக இருக்கும். இங்கே யோனாவின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, யோனாவின் ஊழிய பாதையிலே தேவன் அவர் மூலமாய் சொன்ன நினிவேயின் அழிவு நடக்காமற் போய்விட்டதா. தேவன் கிருபையாய் அந்த நினிவே பட்டணத்துக்கு இறங்கி விட்டாராம், காப்பாற்றி விட்டாராம். நினிவே பட்டணத்திற்கு சொன்னதை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு எரிச்சல். அப்பொழுது இந்த யோனா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் ஒரு ஆமணக்கு செடியின் கீழே உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு நினிவே பட்டணத்தின் முன்பாக ஒரு குடிசை போட்டு நினிவேக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறதற்கு ஒரு பார்வையாளராக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். தேவன் அங்கே ஒரு பாடத்தை புகட்ட விரும்புகிறார். ஒரு ஆமணக்கு செடியை ஒரே நைட்டிலே வளர பண்ணுகிறார். யோனாவுக்கு அந்த ஆமணக்கு செடி ரொம்ப பிடித்து விட்டது. அதன் நிழலில் அருமையாக உட்கார்ந்து நன்றாக சந்தோஷப்பட்டார். சூரியன் அஸ்தமித்து மறுநாள் காலையில் கிழக்கு வெளுக்கும் பொழுது தேவன் அந்த ஆமணக்கு செடியில் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த பூச்சியை செடியெல்லாம் அரித்து போட்டது. இதெல்லாம் நமக்கு நன்கு தெரிந்ததே. ஆனால் தேவன் ஒரு கீழ்காட்டை, உஷ்ண காட்டை அனுப்பின பொழுது அந்த யோனாவின் தலையிலே வெயில் பட்டது. இதை பார்த்து யோனா சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், சாகிறது நலமாக இருக்கும் என்றான். அப்பொழுது தான் தேவன் யோனாவோடு இடைப்பட்டார். நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ? அல்லேலூயா. நான் மரணம் வரைந்த எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் என்று தேவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். அப்புறம் தேவன் சொல்லுகிறார், நீ பிரயாசப்படலை, நீ வளர்க்கலை, நீ ஒரு ராத்திரியில முளைத்ததும் ஒரு ராத்திரியில அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக நீ இவ்வளவு பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 ஜனங்களுக்கும் அதிகமான ஜனங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கேட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல வேளைகளிலே தேவன் நம்மோடு பேசின தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். தேவன் அதற்காக திட்டங்களை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. சில வேளைகளிலே சில சூழ்நிலைகள், ஊழியத்தின் பாதிகள் நாம் விரும்பினபடி நடக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போயிருக்கலாம். நாம் விரும்புகிறபடி அல்ல, தேவன் விரும்புகிறபடியே நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டம் எப்படியும் இருக்கலாம். தேவனுடைய ஒரே நோக்கம் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். ஈவன் மிருக ஜீவன்களை கூட அவர் பற்றி கர்சனையாயிருக்கிறார். ஜனங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு
சுதந்திரவாளிகளாகவே ஆக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அதற்கெல்லாம் நான் ஒரு ஏஜென்ட்ஸ், அவ்வளவுதான். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஏஜென்சி, ஒரு பொசிஷனை நமக்கு, ஒரு ஊழியக்காரர்கள் என்ற பொசிஷனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் நம்ம பிரியமாக இருப்பார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து சொந்து போகாதபடி தேவனுடைய திட்டத்தை மாத்திரம் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே எனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எந்த சூழ்நிலை நிமித்தம் சோர்ந்து போகாதபடி தேவன் உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய, பரிபூர்ணமாய் செய்ய, நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த விடுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.